ஹலோ டெக்கீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இன்னைக்கான எபிசோட்ல எதை பற்றி பார்க்க போகிறோம்? நோ ஹப். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். அது மட்டும் இல்லை, இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்னு கூட சொல்லலாம். ஏன் தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேக்ரவுண்டில் எப்படி ரன் பண்ணுறது, ஃபோர் கிரவுண்டில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தா பல விஷயங்களை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முதல்ல நமக்கு ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்தையும் பார்த்தா முதற்கொண்டு நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் பார்த்தா உங்களுக்கான ஒரு அட்வான்ஸ் யூசர் எப்படி லைனக்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க இந்த ஒரு நோ ஹப் கான்செப்டை வச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தா நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற வேலை ஒன்றே ஒன்று தான். ஸோ தண்ணிலாம் குடிச்சிட்டு ரொம்பவே ஹைட்ரேட்டடாக இருங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டிங் பார்த்தா நாங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வெறும் 5 லைன் கோடு மட்டும்தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்காக முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தா நம்ம இப்போ ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஐயில் ஒரு டேட்டாவை பார்த்தா கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ data_processing.pyன்னு பார்த்தா நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணலாம். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுங்க. அது எப்படின்னு தெரியலனா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்காக அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டு அது உள்ள பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரோக்ராமிங் கோடை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு லாஜிக்கலாக திங்க் பண்ண தேவையே இல்லை. இந்த ஒரு பைத்தான் கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் எல்லாத்தையும் பார்த்தா டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்டாக பண்ணுறேன். ஸோ பிகினர் ஃப்ரெண்ட்லியாக. ஸோ உங்களுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி, மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இந்த ஒரு லைன் கோடு தான் பார்த்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதோட வேலை என்னடான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கும் ஸோ இந்த லைனை பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அப்டேட் வேல்யூ ஆஃப் ஏ செமிகோலன் இந்த ஏக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவாக பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். அதாவது என்னென்னா இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம்னா 5ன்னு ஆரம்பிக்கிறோம், அது பார்த்தீங்கன்னா 10ன்னு ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன 5 அப்படியே 20, 25 இந்த மாதிரி 5வது டேபிளில் டிஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோக்ராமிங் கோடு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா A = 0ன்னு கொடுக்குறேன், B = 5ன்னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம 0 பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா A = 0ன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5ஓட வேல்யூ தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். 5, 10, 15 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் 5வது வேல்யூ கொடுத்துட்டு நம்ம while true இது பார்த்தீங்கன்னா ஒரு லூப் கண்டிஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே வரும். ஸோ போனது எல்லாமே அப்படி பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிட்டே போகிறோம். அதனால தான் while நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா A = Bன்னு இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் A + Bன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ தான் A பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகிறதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை விட்டுட்டேன். நீங்கள் அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா போடுங்க. அப்போ தான் கோடு ரன் ஆகும். ஸோ நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட சின்டெக்ஸ் மட்டும்தான் மெயின். ஸோ ஒரு சின்டெக்ஸில் எத்தனை ஒரு ப்ராப்ளம் விட்டால் கூட பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக திங்க் பண்ண வேண்டியது வரும். ஸோ கடுப்பாகும், என்னடா இது எரர் சால்வ் பண்ண முடியலன்னு பார்த்தா நிறைய பேர் பார்த்தா டிப்ரெஷன் ஆவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே சொல்லிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைனை பார்த்தா பிரிண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு கரெக்டான ஒரு ப்ரோக்ராமிங் கோடை பார்த்தா எடுத்து வச்சுக்கிட்டேன். என்கிட்ட இப்போ லேப்டாப் இல்லை. இப்போ நான் எப்போ அந்த ப்ரோக்ராமிங் கோடை செக் பண்ணி பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போனீங்கன்னா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா பைத்தான் கம்பைலர்னு போட்டிங்கன்னா ஆன்லைன் போட்டிங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோடை பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான ரிசல்ட்டை அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3 சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். பைத்தான் 3 நம்ம பேக்கேஜ் உள்ள அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேட்டாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் கோடை பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கினேன். ஸோ பைத்தான் 3 data_processing.py இந்த எக்ஸ்டென்ஷன் ரொம்ப மஸ்ட்டுங்க. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சு வச்சுங்க. இந்த py எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா இந்த ஒரு கோடே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு TXTயாக இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷனை மெயினாக மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணலாம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ இது நான் சொல்லி தான் ஒன்றும் தெரிய வேணும்னு இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டே வருது. இது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ் மட்டும் நம்ம கொடுத்தாச்சு. 0லேருந்து தான் ஆரம்பிச்சு. ஸோ 5 பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட்டு. ஸோ டெஸ்டினேஷன் ஸ்டேட் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அதை கொடுக்கவே இல்லை. ஸோ அது பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபோர் கிரவுண்டு. ஸோ நமக்கு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே வரேன். நம்ம டைப் பண்ணது 5 லைன் கோடு மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணுற அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 300 அதாவது பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியே வந்துடும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்போ ஸ்டாப் பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய யூனிக்கான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். யூனிக்கான கமெண்ட்ஸ்
ஸ்கில்லு இந்த மாதிரி பல கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் நீ இதை பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக பார்த்தா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணீங்கன்னா நோட் பேடை எடுத்து வச்சுங்க ப்ளே ஸ்டோரில் போய், அப்படி இல்லைனா உங்களுக்கான ப்ரௌசரில் போய் ஸோ ஒரு நோட் பேடை பார்த்தா டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு பிடிச்சது படம் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்பவும் புரியும். அதாவது பார்த்தா இந்த லைன் இங்கே தான் வருது, ஸோ இந்த லைன் இங்கே தான் போதுன்னு பார்த்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிங்கன்னா புரியும். ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியில் எழுதுத்தா இல்லை ஹார்ட் காப்பியில் எழுதுத்தான்னு பார்த்தா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நீங்கள் எதில் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் அதாவது எழுதி பார்த்தாக்கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மைண்டில் அப்படியே ஃபிக்ஸட் ஆகிடும். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியில் பார்த்தா எழுதி வச்சுக்கிட்டு அதை ரீடும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதைத்தான் இங்கே பார்த்தா நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஸோ மறக்காமல் பார்த்தா நோட்ஸ் எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்டாக பார்த்தா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ ஏனோ தானோன்னு பார்த்தா நம்மளும் படிக்கிறோமே நினச்சி பார்த்தா நோட்ஸ் எடுக்காதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு தான். உங்களுக்கு புரியணும், இதை நான் கற்றுக்கிட்டே ஆகணும். ஸோ 100% பார்த்தா இதில் எஃபெக்ட் போட்டால் மட்டும்தான் பார்த்தா உங்களால் ஒரு லைனக்ஸ் ஒரு அட்வான்ஸ் கோர்ஸஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். இந்த ஃபோர்க்ரவுண்டில் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டிங் என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு நான் உங்களுக்கு பார்த்தா ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிளாக பார்த்தா எடுத்து சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ரோக்ராமிங் கோடை நம்ம எப்படி லாஜிக்கலாக பார்த்தா திங்க் பண்ணி எழுதுறது, ஸோ இதில் எதனா ஒரு எரர் வந்துட்டாங்க நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா இம்போர்ட் டைம்னு பார்த்தா நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைமை எக்ஸிக்யூட் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹெட்டராக நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் இம்போர்ட் பார்த்தா ஒரு டைமை பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண போகிறோம். ஒரு பேக்கேஜை டவுன்லோட் இந்த ப்ரோக்ராமிங்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே இம்போர்ட் கான்செப்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைமை கொடுக்க போகிறதுனால பார்த்தீங்கன்னா நான் இம்போர்ட் டைம் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நான் A=0 நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அதை பார்த்தா ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் நான் B=5 வேல்யூ டு பி ஆடட் எவ்ரி 10 செகண்ட். ஸோ இந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் எனக்கு 10 செகண்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கும் பார்த்தா எனக்கு மாறிக்கிட்டே இருக்கணும்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம டைப் பண்ண ப்ரோக்ராமிங் கோடுக்கு நேராக பார்த்தா ஒரு ஹேஷ்டேக் போட்டு நிறைய வேல்யூஸை பார்த்தா நம்ம எழுதி வச்சிருப்போம். ஸ்டார்டிங் வேல்யூ டு பி ஆடட் எவ்ரி 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ், இது ஒரு நோட்ஸ், இதை பார்த்தீங்கன்னா மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, ஸோ நான் ஃபஸ்ட்டே பண்ண மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிவிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா A+=Bன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம எந்த லைனை பிரிண்ட் பண்ண போகிறோமோ ஸோ அதோட வேல்யூவை பார்த்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நான் டைம் டாட் ஸ்லீப் 3 செகண்ட். ஸோ இந்த ஒரு 3 நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா இது ஸ்லீப் ஆகாமல் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நம்ம தான் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரி, இந்த ஒரு ப்ரோக்ராமிங் கோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் வெயிட் ஃபார் 10 செகண்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ நோட்ஸ் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் சிம்பிளை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாக்கா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் லைனுன்னு ஒரு கோடு இருக்கும். ஸோ அந்த கோடை பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நோட்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ஸ் மறக்காமல் தெரிஞ்சு வச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் இது எப்போரா ஸ்டாப் பண்ணுறது எப்போரா கில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். Ctrl+C கொடுத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கில் ஆகிடும். திடீர்னு பார்த்தாக்கா எனக்கு Ctrl+C ஒர்க் ஆகலை. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைப்பா எனக்கு இது ஒர்க்கே ஆகலை, நான் இப்போ எப்போரா கில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபோர்க்ரவுண்டில் வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு டிஸ்பிளேயில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த கான்செப்டில் இருந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்தா டெக்னிக்கல் வச்சு நிறையவே கற்றுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் பார்த்தா நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஒரு நோ ஹப் இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு இந்த ஒரு லைன்ஸ்லாம் பார்த்தா பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்குல்ல, இந்த ஒரு ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைலில் வேணும், அப்படின்னா எனக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் வேணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தா நீங்கள் கிரியேட் பண்ணுற லாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிக்கிட்டு வராங்க. ஸோ அதுதான் உங்கள் டீம் லீடராக இருக்கலாம், ஸோ உங்களுடைய எம்ப்ளாயி உங்கள் கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயாக இருக்கலாம், ஸோ உங்களுடைய ஹெச்ஆராக கூட இருக்கலாம். எனக்கு இந்த லாக்ஸ்லாம் பார்த்தா டவுன்லோட்ஸாக வேணும்னு பார்த்தா சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா நோ ஹப் இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எந்த ஃபைலில் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஃபைல் எவ்வளோ நேரம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோமோ ஸோ அந்த ஃபைலை பார்த்து நான் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அப் அண்ட் சிம்பிளை பார்த்தா நான் 2 தடவை கொடுக்குறேன் கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா டேட்டா அண்டர்ஸ்கோர் அதாவது பார்த்தா process.logன்னு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கீபோர்டில் 7 சிம்பிளில் பார்த்தா ஷிஃப்ட்டு பிடிச்சி அந்த ஒரு சிம்பிளை போட்டிங்கன்னா பார்த்தா ஒரு சிம்பிள் வரும். ஸோ அந்த ஒரு டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கும், ஆனால் அது டாலர் கிடையாது. ஸோ அந்த ஒரு சிம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம் கோடை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தா நீங்கள் 2 தடவை என்டர் கொடுத்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். 2 தடவை என்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நோ அப் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இது எப்போ பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுது நான் எப்போ நம்புறதுன்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த ஒரு கோட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு ஸ்கிரிப்டிங் பார்த்தா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபோர்க்ரவுண்டில் ரன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ரன் பண்ணுறது ஸோ எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுவே ஒரு பேக்ரவுண்டில் ரன்
ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை எப்படி நம்ம கில் பண்ணுறது? ஸோ அது மட்டும் இல்லை, அந்த ஒரு லாக்ஸை எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இன்ஸ்டாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம லாகின் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய லாகின் டேட்டா பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு இன்ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டெவலப்பர் கிட்ட பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோமோ, ஸோ யார் யார் ப்ரொஃபைலை வியூ பண்ணுறோமோ அது மட்டும் இல்லை, ஸோ நம்ம இன்ஸ்டாக்குள்ளே போனால் நம்ம எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு லாகில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிக்கிட்டு வருது. ஸோ இதுதான் பார்த்தா எல்லா அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. இதுவே வாட்ஸ்அப் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு பார்த்தா பேக்ரவுண்டில் ரன் ஆகுது. ஸோ நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்க முடியாது. யூஸ் பண்ணுற யூஸரால் பார்த்தீங்கன்னா எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டெவலப்பரால் மட்டும்தான் இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். சாஃப்ட்வேர் டெவலப்பர் இந்த மாதிரி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் முதற்கொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல மட்டும் ஃபோர்க்ரவுண்டில் பார்த்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஒரு ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு நேவிகேஷன் பார் எப்படி ஒர்க் ஆகுது, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அத்துப்படி அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு டெவலப்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி டேட்டா சம்மந்தமாக யூஸ் பண்ணுறது ஒர்க்கர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. பேக்ரவுண்டில் ஒரு டேட்டாவை எப்படி மானிட்டர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டாக புரியும். ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ ஒரு பேக்ரவுண்டில் ஒரு டேட்டா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அது மட்டும் தெரிஞ்சுக்கினா மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, டாப். இந்த ஒரு கமெண்ட் என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேக்ரவுண்டில் என்னென்ன ப்ராசஸர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கைடோட பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடு. ஸோ நம்ம பேக்ரவுண்டில் என்னென்ன ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ இவ்வளோ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட காலி மிஷினில் பார்த்தா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதுவும் எப்படி ஃபோர்க்ரவுண்டில் இல்லை பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பைத்தன் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலை மட்டும் எடுக்கணும். ஸோ எந்த ஃபைலுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் இருக்குது, PS. இந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக எந்த ஃபைல் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சு கொடுத்துரும். நம்ம ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா பைத்தன் 3 பார்த்தா ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு கோடோட அதுக்கப்புறம் நான் PS-AUXன்னு ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட் இருக்குது. ஸோ இந்த கமெண்ட் என்னடா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மக்கிட்ட அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்க ஃபைல் ஸ்பெசிஃபிக்காக ஃபைல் வேணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபைல் ஒர்க் ஆகுதோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கைடோடு நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டீட்டெயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபோர்க்ரவுண்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நம்ம எங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பைத்தான் 3ல் பார்த்தா டேட்டா ப்ராசஸிங் பார்த்தா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எப்போ நம்ம கில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கில் பண்ணுறதுக்கு ஸோ இதில் ஒரு கோடு இருக்குது. அந்த ஒரு கோடை எடுத்து நம்ம காப்பி பண்ணி கில்லுன்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் போதும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கில்ட் ஆகிடும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அகெயின் பார்த்தீங்கன்னா நான் PS-AUX என்ன மாதிரி ஃபங்க்ஷன் செய்யுதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டிங் ஃபைலை எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. tail-f கொடுத்தீங்கன்னா ஸோ கொடுத்துட்டு அந்த ஒரு நம்ம எந்த ஒரு ஃபைலில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஒரு ஃபைலை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஃபைலை தரோமோ ஸோ அந்த ஒரு ஃபைல் பார்த்தா டேரெக்டாக இப்போ வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த டெய்லை யூஸ் பண்ணி பார்த்தா நம்ம நிறையவே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா tail-10 கொடுத்துட்டு டேட்டா ப்ராசஸிங் டாக்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஒரு ஃபைலில் இருக்கிற 10 லைன்ஸை மட்டும் நமக்கு எடுத்து வந்து எக்ஸிக்யூட் காட்டும். ஸோ அதுதான் பார்த்தா நம்ம இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெய்ல் இந்த ஒரு கோடு பார்த்தா சரியாக ரன் ஆகலை. சரி நான் பார்த்தீங்கன்னா sudo apt இன்ஸ்டால் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தா இப்படி தான் பண்ணோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்துட்டாக்கா பார்த்தீங்கன்னா எனக்கு மறுபடியும் எரர் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட்னு வருது எரர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்தா பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால் எனக்கு எரர் வருது. ஸோ நீங்கள் டெய்ல் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜெலாம் நல்லா இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் வரும். ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா PS- கொடுத்துட்டு AUX போட்டுக்கிட்டேன். AX போட்டு கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு அகைன் பார்த்தீங்கன்னா அதே வந்துடுச்சு. இப்போ எப்படி அந்த ஒரு கோடை கில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பைத்தானுக்கு நேராக இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். கில் பண்ணுறதுக்கும் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராசஸருக்கு கில் பண்ணுறதுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா
-9 கொடுத்துட்டு ஸோ அந்த ஒரு நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது கில் ஆகிடுதா இல்லையான்னு மட்டும் மறக்காமல் பாருங்கள். ஸோ ஸ்பேஸ்லாம் மஸ்ட்டு. ஸோ ஸ்பேஸ்லாம் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த அளவில் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைலும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எந்த ஒரு கமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காம கொடுத்தீங்கன்னா ஸோ இது வேறு ஏதோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த நோ சர்ச் ஆஸ் ஃபைல் டைரக்ட்லின்னு பார்த்தா டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இது நமக்கு இந்த ஒரு எரரே தேவையில்லப்பா, நம்ம ஸ்பேஸ் பண்ணி கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கில் ஆகிடுச்சு. கில். ஸோ நம்ம கொடுத்த ஃபைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கில் ஆகிடுச்சின்னு பார்த்தா டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இதை நம்ம கில் ஆகிடுச்சின்னு எப்போ நம்ம எப்போ தெரிஞ்சிருக்கலாம், நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிட்டுன்னு பார்த்தா நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்லிடுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதையே பார்த்து பண்ணுங்கள். ஸோ PS-AUX அகெயின் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். ஸோ நம்ம அகெயின் பார்த்தீங்கன்னா அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது வருதா இல்லையா, நான் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டை மாற்றி கொடுத்துட்டேன். எக்ஸ் கொடுத்துக்கு எஸ் கொடுத்துட்டேன். ஸோ மிஸ்டேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைத்தான் ஃபைல் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லவே இல்லை. ஸோ பார்த்து புரிஞ்சுக்கினீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபைலில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராசஸை கில் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கில் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன ஃபைல் கிரியேட் பண்ணமோ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கில் பண்ணிட்டோம். அதாவது பார்த்தா டெலீட் பண்ணுற கணக்கு தான். ஸோ இதுவும் வந்துச்சு. இப்போ நம்ம டெலீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அகைன் நம்ம வர வச்சு இதில் பார்த்தா நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பழைய விஷயங்களை பார்த்தா நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று விடாத நம்ம உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேரோ அப் ஏற பட்டனை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் பண்ண கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே வரேன். எடுத்து முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான ஃபைல். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேக்ரவுண்டில் ரன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா நான் PS-AUX கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணுறேன். சரி இருக்கா இல்லைன்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ அகைன் கொடுத்துட்டு பார்த்தா நம்ம இருக்கா இல்லைன்னு பார்த்தா என்டர் கொடுத்து நமக்கு என்ன ரிசல்ட் வருதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒரு ஃபைலை தேட போகிறோன்னு அப்படி கூட பண்ணலாம். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு வரோம். PS-AUX கொடுத்த உடனே பார்த்தா நான் ஒரு பார் மாதிரி போகிறேன். அதாவது பார்த்தா நேராக இருக்கிற பாரை போட்டு பார்த்தா நான் கிரிப்புன்னு சர்ச் பண்ணுறேன். இது கிரிப்புன்னு இந்த ஒரு கமெண்ட்டை வச்சு பார்த்தா நம்ம பல விஷயங்களை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சிங் கமெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி இன்னும் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்லிக்கிட்டு வரேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைலை பார்த்தா சர்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ சர்ச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதாவது பார்த்தா என்னென்னு வந்திருக்குன்னா grip_processing.py. அதாவது பார்த்தா நான் டேட்டாவை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டேட்டாவை கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் தப்பாக கொடுத்தாலும் சரி, பேக்கேஜஸ் அதாவது பார்த்தா ஃபைலை தப்பாக கொடுத்தாலும் சரி நமக்கு எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் டேட்டான்னு கொடுத்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்கினா மட்டும் போதும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா நிறையா டெவலப் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் அகெயின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக தான் போட்டிருக்கேன். ஸோ கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மிஸ்டேக் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக்கே இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அகெயின் எத்தனை தடவை நான் ஃபெயிலியர் ஆனாலும் நான் விட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் பார்த்தா நான் அகெயின் அண்ட் அகெயின் பார்த்தா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு ஒர்க் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க அந்த மாதிரி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு கிடைக்காதது பார்த்தா கிடைச்சிரும். நான் பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சதில் எனக்கு பார்த்தா சரியான கமெண்ட்டை பார்த்தா கிடைச்சிருக்கேன். ஸோ சரியான ரெஸ்பான்ஸ் ஒரு அவுட்புட்டை பார்த்தா கிடைச்சிருக்கு. நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. நான் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணது வீண் போகலப்பா. ஸோ கரெக்டாக பண்ணதால் பார்த்தா எனக்கு சரியான அவுட்புட்டை பார்த்தா கிடைச்சிருக்கு. ஸோ நீங்களே பாருங்கள் அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தா நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபைல் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு, இந்த ஒரு ஃபைல் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு பார்த்தா நான் சர்ச் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு பார்த்தா 2 ஃபைல் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அது பார்த்தா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருச்சு. சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, இந்த மாதிரி நோ கான்செப்ட் வச்சு நீங்கள் ஒரு ஃபோர்க்ரவுண்டில் எப்படி ரன் பண்ணுறது, ஒரு பேக்ரவுண்டில் எப்படி ரன் பண்ணுறது, ஸோ அந்த ஃபைலை எப்படி கில் பண்ணுறது, அது மட்டும் இல்லை பழைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தா நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி இந்த ஒரு வீடியோ பிடிச்சா உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இது எப்போ நம்ம கில் பண்ணுறதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம். ஸோ நம்ம இதை வேறு மாதிரி கூட கில் பண்ணலாம்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் kill-9 கொடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலுக்கு ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோம். ஸோ அதே நம்பரை நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு எரர் வந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும். அதோட நம்பர் எல்லாமே லாகோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ நான் அகைன் பார்த்தீங்கன்னா kill-9 கொடுத்துட்டு வேறு எதனா நம்பர் கொடுக்கலாமா, அதாவது பார்த்தா அங்கே டிஸ்பிளேயில் இருக்கிற சந்துருக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கில் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஃபைலை டெலிட் பண்ணி கிரியேட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா லாக் நம்பர் பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். சரி இந்த ஒரு வீடியோவில் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணி GL Tech Info பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு புரியாத கான்செப்டை மறக்காமல் அந்த டைமிங்கோட மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ.